ஹலோ கைஸ். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போக வந்து ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக ஃப்ரைடேவே வந்து டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது. பேபி டாக்டர் வந்து மார்னிங் பார்த்துட்டு மைல்டாக பேபி ஐஸ் வந்து எல்லோவாக இருக்குன்றதால அந்த ஒரு நாள் வந்து ஃபோட்டோ தெரப்பி பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒன் டே வந்து போயிடுச்சு. சாட்டர்டே வந்து ஆஃப்டர்நூன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து இருந்தாலும் பேபி டாக்டர் வந்து சாட்டர்டே மார்னிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 90% டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பேபி டாக்டர் வந்தாங்க. பார்த்துட்டு ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்சார்ஜ் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். திங்ஸ்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு டாக்டரை போய் பார்த்து பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். டாக்டரே வந்தாங்க மேலே. பட் நாங்கள் வந்து நீங்கள் கீழே இருங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே போயிட்டு டாக்டரை பார்த்து பேசி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வர சொல்லியிருக்காங்க. மேலே லிஃப்டில் இருந்து கீழே வந்துட்டு அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கினோம். 3 மந்த்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 1 மந்த் மட்டும் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கடலூர் சுபானந்தம் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வெட்னஸ்டே போனோம். வெட்னஸ்டே மார்னிங் வந்து போனோம். டியூஸ்டே வந்து போயிருந்தோம். டியூஸ்டே ஆஃப்டர்நூன் போனோம். பெயின் வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரையும் அங்கே வந்திருக்கோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணும். 3 o'clock வந்து கிளம்பணும். ஸோ அந்த 4-5 டேஸ்க்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, அதுக்கு தானே வாங்குறாங்க காசு அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவீங்க. அது அப்படி இல்லை. சில பேர் வந்து காசு என்ன தான் நம்ம பண்ணாலும் ஒரு விஷயத்த வந்து ஒரு 3-4 தடவை போயிட்டு கேட்டால் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுறது, கொஞ்சம் சிடுன்னு பேசுகிறது, கரெக்டாக பதில் சொல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எனக்கெலாம் நார்மலாகவே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு விஷயத்துக்காக ஒரு நர்ஸையோ யாரையோ போய்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்கவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசித்து போவேன். இங்கே வந்து அப்படி இல்லை. நான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாலே தூரத்துலேருந்து என்னை பார்த்துட்டாலே அவங்களே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. காயத்ரிங்க வாயா. எடுக்கிறேன்டி. ஏய் பொறுமையா. எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக வரல. டெய்லி வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 3 to 4 hours ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே திவ்யாவுக்கு வந்து அப்படியே நாங்கள் ஒரு வேலையாக பிரிச்சுக்கிட்டோம். திவ்யா அம்மா வந்து திவ்யாவை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து இப்போது ஃபுட் எல்லாமே வீட்டிலேருந்து சமைச்சு கொடுக்கறது, வீட்டிலேருந்து ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறது, காலையில், மதியம், நைட்டு அண்ட் ஈவினிங்கில் காஃபி, காலையில் காஃபி. நான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும். மெடிக்கல் பில்லு, அப்புறம் வந்து மெடிசன் ஏதாவது தேவைப்பட்டால் டக்குன்னு ஓடி போய் வாங்கின்னு வரணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு அப்படியே ஃபுல்லாக அலைச்சலாகவே இருந்தேன். வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும்
அந்த மாதிரி எனக்கு போச்சு. அம்மா இங்கே சாப்பாடு பார்த்துக்கிட்டாங்க. திவ்யா அம்மா அங்கே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. கரெக்டாக ஆள் வந்து கரெக்டாக இருந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் வீட்டில் வந்து பெட்டு வேறு இல்லை. 45 டேஸ்க்கு வந்து கீழே உட்காரக்கூடாது, 1 வீக்குக்கு வந்து கீழே உட்காரக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெட்டு இல்லைன்றதால பழைய கட்டில் ஒன்று இருந்துச்சு. அந்த கட்டிலை தான் வந்து திருப்பி அப்பா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து கிளம்புறப்போ ஃபோன் பண்ணேன்னாங்க. அதேமாதிரி ஃபோன் பண்ணி சொன்னால் கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி அவங்க வச்சுட்டாங்க. பாரு தாத்தா வந்துக்கிறாங்க பாரு. அப்ப டேய் ஓய் அப்புக்குட்டியே ஓய் ஓய் பாரு தாத்தா பாரு தாத்தா பாரு தாத்தா பாரு பாரு தாத்தா பாருடா தாத்தா பாரு இங்கே பாருடா இங்கே பாரு தாத்தா பாரு பாரு அதை பார்க்குறேன் பாரு மாமா